நான் குடிச்சிட்டு வந்ததை நினைச்சு நீ ரொம்ப கோவமா இருப்பான்னு தெரியும். போதையில நான் ஏதோ வளரிட்டேன். தப்பா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுக்க. இத பாரு, என்னால முடியும். இந்த குடும்பத்தை நான் பார்த்துப்பேன். உடனே கிளம்பி போய் ஆர்டர் எங்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்து எல்லா இடத்துலயும் திரும்ப போய் நிப்பேன் கையில். எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் வேலை செய்ய கூச்சப்பட மாட்டேன்னு கேட்பேன். ஆர்டர் கிடைச்சதும் ராப்பகலா பார்க்காம உழைப்பேன் கையில். அது நேத்து சுப்பிரமணி ரொம்ப பேசிட்டான். அது மனசை போட்டு உருட்டிக்கிட்டே இருந்ததா. அதுவும் இல்லாம 10 பேர் முன்னாடி சபையில வச்சு நம்மள ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டான். என்னை விட வயசுல சின்ன பையன், இவ்வளவு கேவலப்படுத்துறான்னு மனசு நொந்து போய் தான் குடிச்சிட்டேன். இப்ப நான் குடிச்சதுக்காக சப்பக்கட்டு கட்டுற நீ நினைக்க வேண்டாம். பண்ண தப்புக்கு கூனி குறுகிதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கைல், இனிமே இப்படி நடக்காது. என்ன மன்னிச்சிடு. என்ன கையில் பதிலே பேச மாட்டேங்கிற? என் மேல கோவம் போலியா? நான் கோவப்படுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உனக்கே உன்னை சரியா ஹேண்டில் பண்ண தெரியணும். இந்த உலகம் நம்மள ஏசும், தப்பா பேசும், எல்லாத்தையும் தாங்கிதான் போகணும். விமர்சனத்தையும் வீண் பழியும் தாங்கிக்க பழகிக்கலனா நாம இங்க வாழவே முடியாது. நேத்து சுப்பிரமணி பேசுற மாதிரி தினம் தினம் 1000 சுப்பிரமணிங்க பேசதான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கறதா இருந்தா அது நம்ம வெற்றியாதான் இருக்கணுமே தவிர குடியும் ரோட்ல போதையில விழுந்து கிடக்கிறது இல்ல. பொம்பளை புள்ள இருக்கு, அவ வளர வளர எனக்கே மனசு பதறுது. படிக்க வைக்கணும், நாளைக்கு பெரிய மனுஷியாவா, அப்புறம் கல்யாணம், குடும்பம்னு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஏகப்பட்ட விஷயம் துரத்துக்கிட்டே வரும். அதை துரத்துக்கிட்டு நீ பணத்தோட ஓடணும். அதுக்கு நீ இப்ப இருந்தே வேலையில ராப்பகலா உழைக்கணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன. நேத்துக்கு நான் பார்த்தேன் நீ ரோட்ல விழுந்து புரண்டத. நேத்து நைட்டு நீ உன் மனசுல இருந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் வெளிப்படையா சொல்லிட்ட. அத நான் நல்லா புரிஞ்சுகிட்டேன். ஆனா நீ திரும்ப குடிய தொட்ட பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ வேண்டான்னு தூக்கி போட்டத மறுபடியும் தொட்டனா அது உன்னை துரத்துக்கிட்டே தான் வரும். தயவு செஞ்சு குடிக்காத. நீ இந்த குடும்பத்தை காப்பாத்துறன்னு சொல்லிட்டு மறுபடியும் குடிக்க அடிக்ட் ஆயிட்டானா இங்க இருக்கிற மொத்த பேரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அப்புறம் ஏண்டா உனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தோன்னு எனக்கே குற்ற உணர்ச்சி ஆயிடும். ஆயிடும் என்ன? ஆயிடுச்சு. அதனாலதான் நான் வேலைக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். கைல், நீ வேலைக்கெல்லாம் போக வேணா கைல். இனிமே நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துப்போம் கைல். இத பாரு, நான் எப்படியாவது கேட்டரிங் ஆர்டர் எடுத்து எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடலாம். இத பாரு மூர்த்தி, எனக்கு தெரியும் ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு அழுகுறானா அவன் எவ்வளவு நொந்து போயிருக்கான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தயவு செஞ்சு என்ன வேலைக்கு போகாதன்னு சொல்லி யாரும் தடுக்காதீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உனக்கு ஆர்டர் கிடைச்சி எல்லாத்தையும் சரி பண்றதுக்குள்ள பிரச்சனை கைமீறி போயிடும். நானும் எழிலும் பேசிட்டோம். என் புருஷன் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. வேற யாரும் அதை பத்தி பேச வேண்டாம். கிளம்புறேன். சரி கைல், வேணா கைல். அம்மா சொல்லுங்கம்மா. கைல் வேணாம். என்னம்மா, வேலைக்கு போகாதான்னு சொல்ல வரியா? இல்ல கையில், நீ ஒரு முடிவெடுத்து அது எல்லாரோட நல்லதுக்காக தான் இருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் கையல் இல்ல கையல், ஏதாவது டைலர் கடையில வேலை தேடிக்கிறேன் கையல். நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், சொன்ன கேளு. ஐயோ, என்ன தடுக்காதீங்க அண்ணி. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம ஸ்கூல்ல இருந்து அனுப்பி விட்டதை என்னாலே தாங்கிக்க முடியல. அவளால எப்படி தாங்கிக்க முடியும்?
அதுவும் நல்லா படிக்கிற பொண்ணு வேற. நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால அவளோட படிப்பு பாதிக்க வேண்டாம். சின்ன வயசுல ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம வெளியே நிப்பாட்டும் போதும் வீட்டுக்கு அனுப்பி விட்ட போதும் அது எவ்வளவு வலிக்கும்னு அதை அனுபவிச்ச எனக்கு தான் தெரியும். அந்த குழந்தைக்கு இவ்வளவு சின்ன வயசுல இந்த அவமானம்லாம் தேவையில்லை. அப்புறம் இந்த வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பே இல்லாம போயிடும். மூர்த்தி, கையில் நீ கேட்டரிங் ஆர்டர் போடி, நல்லா சம்பாதி, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பாத்துக்கோ. நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையை நான் சமாளிக்கிறேன். அனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு நான் கால் பண்ணி சொல்றேன். நீ ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரு. கிளம்புறேன். பாத்துக்கோ.